சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோயிலுக்கு வரேன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? ரெண்டு குடும்பமும் ஒன்னா கோயிலுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதும் அந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண கூடாதுல, அதான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நான் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும் அஞ்சலி, மீனா இந்த மாதிரி ஏதாவது செய்வான்னு. எல்லாரும் இருக்கும்போது இவங்கள கூட்டிட்டு வந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது நினைச்சபடி நடந்துருச்சு. இவங்கள அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதுனால உங்களுக்கு இதுல என்ன லாபம்? அத நீ பாக்க தானே போற. சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்க இருக்கிறத யாராவது பாத்துட்டு போறாங்க. அத பாரு, உன் பின்னாடி சுத்துறான்ல, அவனை உன் கண்ட்ரோல்ல எடுக்க முடியுமான்னு பாரு. சரி மேடம். இந்த பிரசாதம் வாங்க போன லூஸ் எங்க? சொல்லிட்டீங்கல்ல, அவனை ஒரு வழிக்கு கொண்டு வரேன். கணேசன், ஒரு நிமிஷம். ஏன் கணேசன் என்ன பார்த்ததும் இப்படி பயந்து ஓடுறீங்க? உங்க முகத்தை பாக்குறதுக்கே தர்ம சங்கடமா இருக்கு இப்ப எனக்கு. அதான் ஏன்? ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு கூட சொன்னீங்க. ஆனா நாங்க உங்களை நம்பாம எங்க சுயநலத்தை மட்டுமே பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தை ஆளுங்க நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லும் போது கூட நாங்க உங்களை காப்பாத்தல. எல்லாரும் எங்க முன்னாடியே உங்களை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசினாங்க. அப்ப கூட என்னால உங்களை காப்பாற்ற முடியாத குழாய தானே நின்று இருந்தேனா. தைரியமா என்னால என் பிரச்சனையை சந்திக்க முடியலங்க. இவ்வளோ நடந்தும் எங்க மேல உங்களுக்கு கோவமே இல்லாம வேதநாயகியோட வீட்டுக்கு வந்து எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டீங்க. எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்களே மிரட்டினீங்க. ஆனா ஒரு விஷயத்துல கூட நான் உங்க பேச்ச கேட்கவே இல்லையேங்க. எனக்கே தெரியுது நாங்க ரொம்ப மாறிட்டோன்னு. இப்படி இருக்கும்போது எங்களை எங்க குடும்பம் ஏத்துக்கணும்னு நீங்க தீச்சட்டி எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சகோதரி. இப்ப சொன்னீங்களே அந்த சகோதரி பாசம் இன்னும் மாறல கணேசன். எனக்கு அது போதும் கணேசன். கவலைப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணாலும் ஒரு விஷயத்துல நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்களும் தேவியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடந்திருக்கு. ஆனா உங்க காதல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம் கணேசன். நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்படுறது எதுக்குன்னு உனக்கே புரியுது இல்ல? நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையாதான் இருக்கணும். யாருமே பிரியக்கூடாது. கூட்டு குடும்பத்தோட சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் கணேசன். நம்ம எல்லாரும் ஒத்துமையாவே இருந்தா நம்மள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உங்களை உங்க அப்பா மட்டும்தானே ஏத்துக்கிட்டாரு. கூடிய சீக்கிரமே தேவியையும் மருமகளா ஏத்துப்பாரு. தேவியோட அப்பாவும் உங்களை மருமகனா ஏத்துப்பாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் கணேசன். இதுக்கு மேல நீ அவசரப்படாம இருந்த. இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? இவனா? ராம், இவரு நம்ம வீட்டு மாப்பிள்ள. இனிமே நாம இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். இது மாப்பிள்ளையா? அங்க அப்பா சொன்னது கேட்டேல்ல? இவனை எங்க அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் தங்கச்சியை கூட அவர் பொண்ணா மட்டும் தான் ஏத்துக்கிட்டாரு. அதுக்காக உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின இவர நம்ம வேண்டான்னு சொல்லிட முடியாது இல்ல? தாலி கட்டினா மட்டும் போதாது, கட்டின பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். இவனால என் தங்கச்சியை காப்பாத்த முடியாம தான் ரெண்டு பேரும் அங்க மயங்கி கிடந்தாங்க. வாழ வழி இல்லாம போயும் அந்த வேதனைக்கு காலில் விழுந்து கிடந்தாங்க. நான் இவனுக்கு மாப்பிள்ளை மரியாதை கொடுக்கணுமா? இத பார், இனிமே இவங்கிட்ட பேசுறத பார்த்த அவ்வளவுதான் உனக்கு. ராம், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லு. அதை விட்டு சகோதரி மிரட்டுற வெள்ளம் வச்சுக்க. இவன் பொண்டாட்டிடா. நான் அவளை மிரட்டுவேன், அடிப்பேன், என்ன விட பண்ணுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ யாரா கேக்குறதுக்கு? ராம், கணேசன் வேண்டாம். கையை காட்டு.
என்ன சகோதரி இப்படி பேசிட்டு போறான்? அப்படியாவது என்கிட்ட பேசுறாரேன்னு நான் சந்தோஷப்படுறேன் கணேசன். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே அந்த அம்மனோட அருள் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ராம் உங்களை அப்படி திட்டிட்டு போறான், நீங்க நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது கணேசன். உனக்காக அஞ்சு, உனக்காக இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக அஞ்சு. என்ன எங்க போயிட்டா? சாப்பாடு கேட்டா ஆளைய காணா. பசி தாங்க முடியாம அவளே வாங்க போயிட்டாளா? அருமையான வாய்ப்பை விட்டுட்டமே. எங்க போறா? இங்கதான் இருப்பா. தேடி கண்டுபிடிச்சு உன் வாயிலேயே ஊட்டி விட்டுறேன். இரு அஞ்சு. ஆமா. வரடி சங்கம். அத்தாடி, இது மாப்பிள்ளை வயசுல இவன் எப்ப வர்றேன்? என்னமாமா, நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் பேசுவேன்னு பார்த்தா இவன் ஒருத்தன் இங்க தனியா வந்து பொங்க சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், இது எனக்கு இல்லடா. அப்ப எனக்கு நான் கொடு. பொசுக்குன்னு வாய்க்குள்ள வச்சுட்டாங்க. இப்ப தாண்டா தெரியுது எனக்கு ஏன் என்ன கல்யாணம் ஆகலைன்னு. கடைசி வரை இவன் கூட இருந்தோம்னா உண்டி கட்டாயத்தான் வாழணும் போலயே. நான் இல்லாம இவ்வளவு நாள் எப்படி மாமா இருந்தேன்? டேய் ஃபுட்டுச்சனா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா? டேய், காலை திருவனா வலிக்காம என்னடா பண்ண? திருட்டு ராஸ்கல். வலிக்குதுமா, விடுமா. டேய், ஒழுங்கா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்றா. என்ன மாமா? டேய், நீ பிறந்ததுல இருந்து உன்னை தூக்கி தூக்கி வளர்த்தனடா. அந்த புள்ளைய லவ் பண்றதா என்கிட்ட சொல்லல நீயே. ஓகே, அத கல்யாணம் பண்ணிக்க போறத ஏன்டா சொல்லல நீயே? சொல்ற மாமா, நீ அப்பா கிட்ட ஏதாவது உளறிடுவேன்னு பயந்துட்டு தான் சொல்ல மாமா. டேய், இந்த வீடு இந்த கடை பக்கமா அந்த புள்ளைய நிப்பாட்டி வச்சு பேசினால உண்மைதானடா? ஆமா மாமா. கடைக்கு அவன் பேர் தானே வச்ச. ராஸ்கல், இவ்வளவு அந்த பிள்ளைக்காண்டி செஞ்சுப்புட்டு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்ப வந்து என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நடிக்கிறியோ? உன்னை பார்த்தோன்னு செவல சேர்த்து இருக்கணும் தான் நினைச்சேன். சரி, நான் தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சன்னு சென்டிமெண்ட்ல விட்டுட்டேன். மாமா, இப்ப ஆள் கொஞ்சம் ஷைனிங் ஆன மாதிரியே இருக்கே. இதுக்கு என்ன காரணம்? அப்படியா சொல்ற? ஆமா மாமா, ஆள் கொஞ்சம் பூசண மாதிரி வேற இருக்க. ஐயோ மாமா, என்னமா வைக்கலாம் பாரு. அது உன் மாமன் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு போட்டுட்டா. 20 வருஷத்துக்கு முன்னால இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்களே.